ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ கல்யாண பொண்ணுக்கிட்ட ஹீரோயினும் நீங்களும் ரூயுவும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்க, காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது மூவி கிளப்க்கு அவன் தான் என்னை கூப்பிட்டான். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் ஹீரோயினாகவும் அவன் ஹீரோவாகவும் நடித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மீட் பண்ண பேசன்னு அப்படியே லவ்வர்ஸ் ஆகிட்டோன்னு சொல்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி என்னன்னு கேட்கவும், அது ஒரு மோசமான எண்டிங், 2 பேரும் சேரவே மாட்டாங்க. பட் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது, நாங்கள் இப்போ பாரு கல்யாணமே பண்ணிக்க போகிறோன்னு சொல்ல, சாரி நம்ம ஹீரோயின் கேட்பாலாம். அப்புறம் பார்த்தா என் கையில் கரை இருந்தது, ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவள் துடைக்க, ட்ரெஸ்ஸில் பட்ட கரையை க்ளீன் பண்ணிடலாம், கடந்த காலத்தில் பட்ட கரையை எப்போவுமே அழிக்க முடியாதுன்னு சொல்ல, என்ன புரியல திரும்ப சொல்லுன்னு கேட்க, அவள் ஏதோ சொல்ல வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா வரவும், ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட வந்துட்டா. கல்யாணத்தப்போ உன் அப்பா கொடுத்த ஒரே வேல்யூபிளான கிஃப்ட் இது, இப்போ நீ இதை போட்டுக்கோ, கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம ஹுவானுக்கு போயிடலாம், அக்காவோட பாஸ்டெல்லாம் எங்கேயே விட்டுட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே வெளியே வந்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ ஒரு பாக்ஸ்ல லெட்டர் போட்டு வச்சிருந்தால, அதுவும் இன்னொரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. வேணான்னு நினைப்பா போல இன்னொரு பாக்ஸ் சாக்லேட் எடுக்க வரவும், இந்தாங்க இதை கொடுங்கிற மாதிரி வேற பாக்ஸ் தான் கொடுத்து அனுப்புறா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரோட முகத்துலயும் ஒரே ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கு. சரி இதை கெடுக்க வேணான்னு முடிவு பண்ணி அந்த பாக்ஸை மட்டும் ஸ்டோர் ரூம்க்கு எடுத்துட்டு போக, அப்போ அந்த பக்கம் இருந்த 2 பேரு, பேயோட ஃபேமிலியும் இங்க வந்திருக்காங்களா, அவங்க எந்த நினைப்புல இங்க வந்திருக்காங்களோ பாரு, வெட்டிங் ரிசப்ஷனுக்கு எதுக்கு வரணும், கியோ ஃபேமிலியிலேயே அவங்க மட்டும்தான் பிரச்சனை பண்றதே, அந்த ரூயை எதுக்காக பேட் லக்காக அவங்கள இப்ப கூப்பிட்டு வந்தா கல்யாணம் தண்ணிக்குங்கிற மாதிரி பேச, அவ்வளவுதான் வெறி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. ரூயிக்கு சங்க இவங்களே ஊதி விட்டுட்டாங்க. அங்க அவனுக்கு சந்தோஷமா கல்யாணம் நடக்க, பே இறந்து போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி எவ்வளவு சீரழியறாங்க, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போக, அவங்க அம்மா ஒரு சண்டையில கூட என் மகளை என்கிட்ட இருந்து அவங்க தான் பிரிச்சு இப்படி பண்ணிட்டாங்க, நானா இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டேங்கிற மாதிரி அழுதுருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேமிலி இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆசாசியா கல்யாணம் பண்ணாலும் மன்னிக்கவே முடியாத தப்பா பண்ணிருக்க ரூயிக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் சாக்லேட் இப்ப எல்லாரு கைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ள இருந்து ஒவ்வொருத்தரும் லெட்டரை எடுத்து எடுத்து பார்க்க, என்னது இதுன்னு கல்யாண பொண்ணே வாங்கி பாக்குது. இவன் ஒரு இழிவான கோலை, பேயோட அபார்ஷனுக்கு காரணமானவன், எல்லா தப்பையும் அவன் மேலேயே போட்டான். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஈவெண்டோட ஹீரோவான ரூயி கியோ ஃபேமிலியோட மூத்த பேரன், இத்தனை பெருமையை வாங்கி தந்தவன் அடாப்டட் சைல்டு. ஆனா அவங்க குடும்பத்தோட பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பே மேல மட்டும் மொத்த பழிய போட்டாங்க. இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே கொலையாளி தான். அவங்களோட பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட பொண்ணையே ஃபேமிலியோட ஒன்னா அடக்கம் பண்ணலன்னு அதுல எழுதியிருக்க. இத மொத்த ஊருக்காரங்களும் படிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இவ வாழ்க்கையே முடிஞ்சுது. கட் பண்ணா பார்த்து அலங்காரம் பண்ண இடம்லாம் நாசமாய் கிடக்கு. அவங்க அம்மா பாட்டி எல்லாம் ரூயின்னு அழுதுட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு கண்டிப்பா அவங்க பே பண்ணியே ஆகணும் நல்லா கத்துது. கியோ இப்போ காணாம போயிட்டா, முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கணும் இல்லங்க, எதுக்கு அவ போனவ அப்படியே செத்து தொலையட்டும், என் மகன் வாழ்க்கையே போயிடுச்சே ரூயி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. நல்லா தேவை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பஸ் ஏறி கிளம்பிட்டா. இனிமேல் இந்த ஃபேமிலியோடவே டச் இல்லாம கண்காணாத இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா போல. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து பஸ் டிக்கெட் வாங்கினா நாளைக்கு தாமா பஸ் வரும், இன்னைக்கு வராதுன்ட்டாங்க. சோ இன்னைக்கு ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி அங்கேயே பஸ் ஸ்டாப்ல உட்காந்தவ தூங்கிட்டா. கனவுல அவங்க அக்காவத்தோட முயற்சி பண்றா, ஆனா மறைஞ்சு போயிட்டா. இப்போ தூங்கி எழுந்தா பர்ஸ காணோம், யாரோ திருடிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போனா அங்க ஐடி ஃபேமிலி அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குறாங்களா. இல்ல சார் பொருள் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமா வந்துட்டா. ₹1 இல்லாம எங்க போறது, டிக்கெட் எல்லாம் குப்பத்தொட்டியில போட்டு வர ஒரு கடையில ஆட்கள் தேவைன்னு எழுதியிருக்காங்க. முதல்ல உள்ள போனவன், இது மாதிரி என் பர்ஸ்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, உங்க போனை மட்டும் கொடுங்களேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி பார்க்க, யாருக்கு கூப்பிடறான்னு தெரியல, ஹீரோக்கு போல, எடுக்கவே இல்லையா. இதுல காசும் கையில கம்மியா தான் இருக்கு, பசிக்குது, காலையில இருந்து சாப்பிடவே இல்லைல்ல, என்கிட்ட 5 தான் இருக்கு, இதுக்கு எவ்வளவு நூடுல்ஸ் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்குறா. ஆனா அவங்க சேர்த்து முட்டையோடவே கொடுக்குறாங்க. அன்டைம்லலாம் ஸ்டேஷன்ல தங்காதமா, வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு சேஃப், நிறைய பேர் நல்லவங்க மாதிரி பேசி என்ன வேணா பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எனக்கு ஃபோன் கால் வந்ததும் நான் கிளம்பிக்கிறேன், அது வரைக்கும் மட்டும் நான் உங்க கடையில பார்ட் டைம் ஜாப் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெஞ்சி கேட்கவும் சரின்னு சொல்லிட்டாங்க. இங்க ஹீரோவும் வந்து சேர்ந்துட்டான். முதல்ல அந்த கிராமத்துக்கு தான் போறான், 200 கிலோமீட்டர். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரிப்ளையே இல்ல. மிஸ் கால் பார்த்துட்டு 3 மணிக்கு கூப்பிட்டது யார் நீங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க நம்ம ஹீரோயின் இருக்க ஸ்டேஷனை சொல்லிருப்பாங்க போல. சோ நேரா அந்த ஸ்டேஷனுக்கு தான் வரான். இங்க நம்ம ஹீரோயினால கழுவே முடியல, உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அவளுக்கு. வீட்டுக்கு போமான்னு அவங்க சொன்னாலும் இங்க வீட்டுல எல்லாம் என்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நான் இங்கேயே வேலை பாக்குறேன் நல்லதா இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து பண்றா. கரெக்டா நம்ம ஹீரோவும் இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நைட்டே ஆயிடுச்சு. எங்கேயாவது ஹீரோயின் இருப்பாளான்னு தேட, ஜஸ்ட் மிஸ், அவ இந்த பக்கம் வந்துட்டா, அவன் அந்த பக்கம் போயிட்டான், பாக்கல. அதே ஸ்டேஷன்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்க போல.
எல்லாருமே அவளோட நோட்டீஸை காட்டி காட்டி இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு தேடுறாங்க. அப்போ கரெக்டா இவங்க கடைக்குள்ளேயே ஃபே வந்து கேட்க மாட்டிக்கிட்டா. செத்தே போனாலும் சரி நான் திரும்பவே வரமாட்டேன்னு தான் சொல்றா. இது சரியான முடிவு கிடையாது. உன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஹர்ட் ஆயிருக்காங்க. இப்ப நீ பண்றதால இன்னும் தான் ஹர்ட் ஆவாங்க. வா போலான்னு கூப்பிட வரமாட்டேங்கிறான். கால் பண்ண வேணாங்கிறா. அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடுறாங்க தெரியுமாங்க. தேடுறதே என்ன புடிச்சு கேள்வி கேட்கறதுக்காக தான். பேக்கு நடந்தது தெரிஞ்சு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? ரூயி அக்காவை ஹர்ட் பண்ணிருக்கான். அவளுக்காக நீ கொஞ்சம் கூட வருத்தப்படலையா? பேயோட வாழ்க்கை என்ன மொத்தத்தையுமே அழிச்சிட்டான்னு சொல்ல. எல்லாமே தெரியாம பண்ற தப்புதான். ரியாலிட்டில இப்ப பேயே இல்லல்ல. ரூயை நீ வெறுக்கிறதால மட்டும் எதுவும் மாற போறது கிடையாது. நீ பண்ணதால இன்னசென்டான எல்லாருமே உன் ஃபேமிலியில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல. என் ஃபேமிலியில யாருமே இன்னசென்ட் கிடையாது. தாத்தா பாட்டி அங்கிள் அவங்க ஒய்ஃப் ஏன் என்னோட பேரண்ட்ஸ் கூட ரூயை கவர் பண்ணுங்கிறதுக்காக பேயை அழிச்சாங்க. அவ பண்ண தப்பால என் ஃபேமிலியே இதுவரை கஷ்டப்படுதுன்னு நான் அவளை வெறுத்துட்டு இருந்தேன். ஆனா ரூயி கொடுத்த கஷ்டத்தால அவ இறந்தே போயிட்டா. அவ மனசுலயே அத்தனை பெயினையும் பூட்டி வச்சிட்டு இருந்திருக்கா. ஏன் உன்னை பத்தி கூட பே அவளோட டைரியில மென்ஷன் பண்ணியிருந்தா. அவ மேல தண்ணியெல்லாம் கொட்டி விட்டு இருந்திருப்பாங்க ஸ்கூல்ல. அப்போ முன்னாடி எந்த ஹெல்ப்பும் பண்ணனாலும் பின்னாடி வந்து அவனோட ஷர்ட் அவளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பான். அவ ஃபேஸ் பண்ண கொடுமையெல்லாம் மறந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்ற எப்படி முடியும்? இந்த உலகத்துக்கு உண்மை சொன்னதுல எனக்கு எந்த துளி ரிக்ரெட்டும் கிடையாது. இப்போ இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற எல்லாருமே அதை அனுபவிக்க தகுந்தவங்க தான் சொல்லிட்டு எழுந்து போயிட. அப்புறம் தான் தெரியுது ஹீக்கியோ நில்லுன்னு சொல்லிட்டு தேட அவ ஓடியே போயிட்டா. கண்ணிலே சிக்கல. அப்படியே வெளியே ஓடி வந்தவ உடம்பு வேற சரியில்லை, மயங்கி விழுந்துட்டா. அப்போ அவளோட அக்கா வந்து அப்படியே அவளை தொடுற மாதிரி இவளுக்கு தோணுது. உனக்காக நான் பழி வாங்கிட்டேன், ஆனா ரிலீஃபா என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏதோ சுமை இருக்க போலயே ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூட அவங்க அக்கா கைய பிடிக்கிறது போல காட்டி இப்ப ஹீரோ தான் அவளை தூக்கி அப்படியே பிடிக்கிறான். நல்லா பனி பொழியுது. ஸோ அவளை அப்படியே தூக்கிட்டு போக லைட்டா அவளும் கண்ணு முழிச்சு பாக்குறா. இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். நல்ல குளிர்ல அவளை பத்திரமா பாத்துக்கிறான். கூடையே தான் உட்காந்துட்டு இருக்கான். லைட்டா கண் அசர விடிஞ்சே போயிடுச்சு. இப்ப நார்மல் ஆகிட்ட ஓரளவுக்கு. இன்னும் ஃபீவர் கொஞ்சம் இருக்கு. நீ அப்ராட்ல இருந்து எப்போ வந்த அப்படின்னு கேட்க, நான் உன்கிட்ட சொன்னல உனக்காக நான் இருப்பேன்னு, அதனாலதான் வந்தங்கிறான். அப்போ திடீர்னு கல்யாண மாப்பிள்ளைக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அது யாரு என்னன்னு வேற தெரியல. கரெக்டா அப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை பார்த்ததும் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்துட்டான் ஹீரோயினை. பண்றதெல்லாம் ஏதோ தைரியத்துல பண்ணிட்டேன், சரியான விஷயம் தான் பண்ணிருக்க, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்க. நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறான். இல்ல ஒருவேளை அது ரூயா இருந்தா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கிற மாதிரி இவ ரொம்ப பயப்படுறா. நீ இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் காசு மட்டும் கொடுன்னு கேட்க, அவ்வளோ தூரம் உனக்காக இங்க வந்துட்டு எதுவும் செய்யாம எப்படி என்னால போக முடியும்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அங்க வந்தா கண்டிப்பா உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு தானே கூட்டு போறான். ஸோ தெரியல யாருக்கும். அப்போ சிட்டுக்குருவி அடிபட்டு கிடக்கு. அது 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடிபட்டிருக்கு. இப்போதைக்கு கூண்டுக்குள்ள போட்டு தான் வச்சிருக்காங்க. சுடு தண்ணியில குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்கிட்ட வேற எந்த துணியுமே இல்லைங்கிறா. என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் நல்லா கிளீனா தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்க அவ ஒரு மாதிரி பார்க்கவும், நீ எதுவும் வியடா திங்க் பண்ணல, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் மோசமான பையன் கிடையாதுங்கவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டா. உள்ள போய் அப்படியே குளிச்சுட்டு ட்ரையர்லாம் போட்டுட்டு வெளியே வர ஹீரோவை காணும். கடை வர சில பொருள் வாங்குறதுக்காக போயிருக்குன்னு எழுதி வச்சிருக்கான். இவளும் ரூம்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க. ஃபேமிலி போட்டோ கூட கிடைக்குது. அப்போ குருவி ரொம்ப சுத்தம் போடவும் கிட்ட பார்த்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். இதுக்கு ரொம்ப வலிக்கும் போல, அதான் கத்துதுங்க. அதுக்கும் சேர்ந்துதான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அழகா வெளியே எடுத்து அதுக்கு மருந்து போட, நீ ரொம்ப நல்ல பையங்கவும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்கிறான். அதுக்கு ஜூன்னு பேர் வச்சுட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்க. அந்த அடிப்பட்ட க்ரூம் அதுவும் கசின் கிடையாது, அவர் சேஃபா தான் இருக்காருங்கிற மாதிரி விசாரிச்சு சொல்லிட்டான். ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல, நீதான் ரொம்ப தைரியமா உன் அக்காவுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கன்னு சொல்ல, அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. என் அக்கா பேரண்ட்ஸோட மட்டும் வாழ்ந்திருந்தா அவ வாழ்க்கை இன்னும் அழகா இருந்திருக்கும். என்னாலதான் அவ அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனா அவதான் என்ன வெறுக்க வேண்டியவன் சொல்ல, கண்டிப்பா உங்க அக்கா அப்படி நினைச்சிருக்கவே மாட்டான்னு இவன் சொல்லவும், என்ன கம்ஃபர்ட்லாம் பண்ண வேணாம், அவளோட பிளேஸ்ல நான் இருக்கேன், அவளுக்கு இப்போ ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு இதுல சந்தோஷம் தான் சொல்லும் போது கண்டிப்பா உன்னோட தைரியத்தை பாராட்டியே ஆகணுங்கிறான். சொல்லப்போனா ஜூஜுவும் என் நிலைமையில தான் இருக்கு. விழுந்து இப்ப 2 பேருமே பறக்கிறதுக்காக லேர்ன் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, 2 பேருமே சீக்கிரமா சரியாயிடுவீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லயே அப்பா அம்மா ஒவ்வொருத்தரா கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பழைய டைரியில எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல நம்பரு, அது எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் கால் பண்ணி
ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ரிவர்ல 20 வயசு பொண்ணோட உடம்பு கிடைச்சிருக்குங்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல அம்மாவுக்கு. அப்பா என்ன விஷயம்னு கேட்டதும் அழுக வந்துருச்சு. அது நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டாலோன்னு எவ்வளவு பதறி இருப்பாங்க, அதான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவோட சாப்பிட்டு இருக்கா. நீ எனக்கு நிறைய செலவு பண்ணிருக்க, கண்டிப்பா நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேங்க. நான் இதை காசுக்காக பண்ண நினைக்கிறியா? நீ போறதுக்கு முடிவு பண்ணிட்டேனா நானும் உன்னோட வருவேன், எங்க போனாலும் சரிங்க. டக்குன்னு அவனே, ஆக்சுவலா நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். கூட ஒரு ஆள் கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனா என்ன, நீ தான் உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லவும் நான் உன்னை தப்பா நினைக்கல. என்னை சேவ் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்ல வந்தங்கவும், என்னோட கைண்ட்னஸ் ஆல ஒன்னும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. நானே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா உன்னால தடுக்க முடியாது. உன் கூட தான் நானும் வர போறேன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு மாதிரி ஆகவும் டக்குனு வேகமா சாப்பிட அப்படியே பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்கோ இதுல சம்மதம் தானங்க? ஓகே தான், பிரச்சனை இல்லைங்கிறா. ஸோ சரியானதுக்கு அப்புறமா வேற ஊருக்கு போறாங்க போல 2 பேரும். அதே நேரம் இங்க அப்பா அம்மாவை காட்ட பாவம் ஹீரோனோட மிஸ்ஸிங் போஸ்டர் எல்லா பக்கமும் ஒட்டிட்டும் வரவங்க கிட்ட எல்லாம் தெரியுமா பாத்தீங்களான்னு சொல்லியும் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. இதுல ஹீரோயின் போலவே ஒரு பொண்ணு போக ஆக்சிடென்டே ஆயிருக்கும். போய் பார்த்தா வேற ஒரு பொண்ணு. போலீஸே தேடுறாங்க வாங்கம்மா அப்படின்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அந்த போஸ்டரை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பியானோ வாசிச்சுட்டு இருக்க. எப்படி இருக்குன்னு கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. ஃப்ரீயாலாம் அதுக்காக வாசிக்க மாட்டேங்க, அவளோட லக்கி சாமமா இது, இதை வச்சுக்கோங்கிற மாதிரி கழட்டி கொடுக்க நான் சும்மா தான் கேட்டேங்கிறா. எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இதை வச்சுக்கோன்னு கொடுக்க வாங்கிட்டான். இது நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒரு டோக்கன் மாதிரி, லவ் டோக்கன் கிடையாது, அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டா, பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பெல் கட்டி விட்டுருப்பான்ல, இந்த சவுண்டை கூட ஹீரோயின் அடிக்கடி கேட்பான்ல, இதை ரிட்டர்ன் கிஃப்டா வச்சுக்கோன்னு கொடுக்கவும், உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த பெல்ல மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும், சரி தூங்க போலாங்க, நீ பெட்ல படு நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இடையில ஏதோ கட்டி விட்டுருப்பாங்க போல. ஒருத்தர் நிழல பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அது வந்து கீழே விழுந்துருச்சு. ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுச்சு. நான்லாம் ஜென்டில்மேன் தான், பயப்படாத நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன்னு சொல்லி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நீ சண்டை போட்டு இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன். அடுத்து ரிவர் சைடு வந்து என்னை டீஸ் பண்ணி மரத்துக்கு காசுலாம் என்கிட்ட கேட்டேன். நான் உன்னை கடிச்சு வச்சுட்டுலாம் ஓடிட்டேங்கவும், அது ஒன்றும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான். ஹுவான் தேட்டரில் என் அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போது பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகவும் நம்ம ஹீரோ அங்கே இருக்க பியானோவை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவள் பாட்டுக்கு கவுண்ட் டவுன் போட்டு அப்படியே லைட்டாக வராது ப்ராக்டிஸ் பண்ண இவன் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ அவன் வாசிக்க இவ ஆட இது நடந்திருக்கு. என்னடா சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஆளை காணோம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் உன்னை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் டான்ஸ் பண்றதை நீ எட்டி பார்த்திருக்க அப்படின்னு கேட்கவும், சேச்சா அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே, உன் டான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் பியானோ வாசிச்சேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கவும் என்னது இதுன்னு கேட்க, வா நிலநடுக்க வந்துருச்சு, கார்னர்ல உட்காந்தாதான் சேஃபா இருக்குன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டான். அவ பயத்துல இவன் கையை இறுக்கி பிடிச்சிருக்க, பார்த்ததும் அப்படியே நகர்ந்து உட்காந்துக்கிட்டா. இந்த எர்த்குவேக்ல மட்டும் நம்ம செத்து போயிட்டோம்னா வாழ்வா சாவாங்கிறத 2 பேரும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லங்க. என்ன பேசுற நீ, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப அந்த சவுண்டு வருது, குழந்தைங்க விளையாடும் போல மேல. நீ என்னை ஏமாத்திட்டலன்னு அவனை அடிக்க, இது மட்டும் உண்மையான எர்த்குவேக்கா இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்னை என்னோடவே கூட்டு போயிடுவேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இங்க நல்லபடியா போயிட்டு இருக்க வீட்டுல தாத்தா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. உன்னாலதான் மொத்த ஃபேமிலி போச்சுன்னு கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடைக்கிறாரு. கீழே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்து அம்மாவுக்கு திட்டு விழுக, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி தம்பி கூப்பிடுறான். இவன் சேனல் ஓபன் பண்ண போக கம்முன்னு இருங்கிறான். நான் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அவங்க கிட்ட இதை நான் பேசணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா என் அக்காவுக்கு அவங்க கிட்ட இருந்து நீதி கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வச்சேன். பேக்கு நடந்ததா அவங்களுக்கு திருப்பி தான் கொடுத்துருக்கேன்னு சொல்றா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட அப்பாவை காட்ட, இவங்க 2 பேருக்கும் இன்னும் சண்டை முடியல, நான் பிளைண்ட் டேட்டுக்கு தான் போக போறேன்னு சொல்ல அவரும் சரிங்கிறாரு. அப்போ ஷெங்க பாத்தீங்களான்னு கேட்க, அவன் பிரான்ஸ் போயிருக்கான், வந்ததும் பாக்கணுங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே, அப்போ அவன் உங்களுக்காக இங்க வரலையான்னு கேட்க, உடனே அப்பா கிளம்பி பாக்குறதுக்கு வந்துட்டாரு. உள்ள இவங்க சாப்பிட்டு இருக்காங்களா, ஐயோ வந்தது என் அப்பான்னு சொல்லி டக்குன்னு ரூம்ல போட்டு இவளை லாக் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி உட்காந்துட்டான். அவர் உள்ள வந்ததுமே ஷூவை நோட் பண்ணிட்டாரு. 2 ஸ்பூன் இருக்கிறதையும் பார்த்துட்டாரு. வந்தா அப்பா கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்க, அவன் எடுத்துரிஞ்சுதான் பேசுறான். போற போக்குல அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போக, இது மாதிரி ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு, தேடிட்டு இருக்காங்க பாவோன்னு 2 லேடிஸ் பேசுறது அப்பா கேட்டுட்டு தான் போறாரு.
அவர் அப்படிதான் அப்பப்போ வருவாருங்கிற மாதிரி. பயப்படாத, நான் லாக்கை சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட உட்காரேன். நம்ம குழந்தைகளா இருக்கும்போது ஹானஸ்டாக கைண்டாக தைரியமாக இருக்கணும்னு டீச் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல. நானுமே பேரண்ட்ஸ்னால் சின்சியராகவும் ஹானஸ்டாகவும் கைண்டாகவும் நடந்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களோ செல்ஃபிஷாகவும் வீக்காகவும் வித்தியாசமாகவும் இருக்காங்க. வளர்ந்ததால தானே இப்படி. நம்ம அப்படியே இருந்துட்டா, குழந்தைகளாகவே இருந்துட்டா நல்லா இருக்கும்லங்க. ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் குண்டாகவும் ஹைட்டாகவும் சுருக்கமாகவும் ஆயிடுவோம். ஆனால் மனசில் இன்னும் குழந்தைகளா தானே இருப்போம் இவன் சொல்கிறான். அப்போது ரொம்ப சவுண்டு கேட்க போய் பார்த்தா அம்மூமோட வீட்டில் தான் சண்டை. அவர் அம்மாவை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. நீ இங்கே இருந்து நம்ம ஹீரோ போய் தடுக்க போக, யாரா நீ அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாரு. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. திரும்ப உள்ளே வந்துட்டான். நீ ஒன்றும் பயப்படாத, அவர் இப்படி தான் நல்ல ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தானே குடிக்க ஆரம்பிச்சவர், இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் அவள் சொன்னதே கிடையாதுன்னு கேட்கும்போது அவள் அப்படிதான் பர்ஃபெக்டான பொண்ணு, ஆனால் அவள் வாழ்க்கை இப்படி, அதை மற்றவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்பான்னு சொல்கிறான். இவளுக்கு அம்மாட்ட போகணும் போல ஏக்க வந்துருச்சு. அவன் திரும்ப பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்போ ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்துட்டு அப்படியே பிடிங்கி நல்லா ஊத்து பார்க்க இப்போ சரியாயிடுச்சு. டம்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். தொட்டுக்க அவளே ரெடி பண்ண காரசாரமாக இருக்குங்கிறான். நான் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன், ரொம்ப தேங்க்யூ. நீ வேற அதிகமாக ஃபுட் வாங்கிட்டு வர, இருக்கவங்கெல்லாம் நோட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இனியும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு சொல்ல. சரி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்மளோட பெரிய ஜேர்னியில் தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி வைக்கணும் இல்லைங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா. நாளையிலேருந்து நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணுங்க. ஏன்னு கேட்குறா. ஏன்னா தனியாக இருந்ததில் எனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறபடி மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்க. நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பறவையும் நல்லாவே இப்போ குணமாயிடுச்சு. அப்படியே கட் பண்ண திரும்ப மூணு வீட்டில் சண்டை. ஹீரோ வீட்டை அவள் தட்ட வேறு வழி இல்லை. ஸோ ஹீரோயினும் ஓப்பன் பண்ணிட்டா. எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாமல் தான் இங்கே வந்தாங்க. சரி விட, நான் இதை சீக்ரெட்டாக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு உள்ள வரா. உன்னை விட பெரிய பொண்ணாக இருந்தாலும் உன் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. இப்போ நீ பண்ணதுக்காக ரிக்ரெட் பண்ணுறியான்னு கேட்க வாய்ப்பே இல்லைங்கிறா. அடுத்து உன்னோட பிளான்னு கேட்க, இங்கிருந்து வேற ஊருக்கு போகிறேன், அதுக்கப்புறம் யோசிக்கணும்னு சொல்கிறா. தனியாவா போகிறேன், இல்லை ஷெங்கும் வரானா அப்படின்னு கரெக்டாக கேட்குறா. சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். அவங்க தாத்தா இப்போ இருந்திருந்தா கூட என்னை பேத்தி மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இது என்னோட 2வது வீடுன்னு சொல்லி கீயை கூட என்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் ஷெங்குமே அப்படி தான். எனக்கு அவனை பற்றி தெரியும். உன்னை இங்கே ஒளிய வைக்கிறதுக்கு அவன் கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பான். அவன் ஸ்கூலில் வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இங்கே தெருவில் இருக்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்துக்கும் இவன் தான் சாப்பாடு போடுவான். பையங்கன்னாலே கொஞ்சம் ஹீரோயிஸ்ட்டை காட்டணும்னு நினைப்பாங்க. ஸ்பெஷலாக பொண்ணுங்களுக்கு தேவைன்னு இருக்கும்போது. அவன் தாத்தா இருக்க வரைக்குமே அவன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்டிருந்து பிரிஞ்சு வந்துட்டான். ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். இதில் அடுத்து அப்ராடுக்கு வேற போய் படிக்க போகிறாங்க. அப்ராடுக்கு போக போகிறானானே இவளுக்கு இப்போ தான் தெரியும். ஆமாம், டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ அவங்க அம்மாவோட ஃப்ரான்ஸில் போய் தங்கி நல்ல காலேஜில் படித்து ரொம்ப நல்ல டாக்டராக வரப்போகிறான்னு சொல்கிறா. இந்த விஷயத்தை கேட்கும்போது இவளுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறம் இவன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.